Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும் அல்லது நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இவங்களுக்கு மட்டும் இல்ல நார்மலா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் யூசர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே என்ன அப்டேட் சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். பட் இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அது என்ன அப்டேட் சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, அந்த அப்டேட் என்ன அப்டேட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்ல நம்ம வந்து டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஒரு போட்டோவை எடுத்து அதை வந்து நம்ம தனியா கிராப் பண்ணி நம்ம வந்து அதுல எடிட்லாம் பண்ணி அதுக்குன்னு தனியா ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ள எல்லாமே போட்டு கசா முசான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணுவோம். இப்போ வந்து பாருங்க அந்த வேலையே தேவையில்லை. நம்ம வந்து ஈஸியா நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து அழகா அதுவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அது தேவையான பிரைட்னஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா கிளிக் கூட பண்ண தேவையில்ல. நீங்க காமிச்சாலே போதும் அதுவே போட்டோ எடுத்து அழகா ஷேர் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ற அந்த ஃபீச்சரை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு நம்ம அழகே இப்படி டாக்குமெண்ட்டை நம்ம ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால நீங்க வந்து இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க யாருக்காவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க சென்ட் பண்ணணும். நீங்க வந்து இதுக்காக நீங்க வந்து செப்பரேட்டா நீங்க வந்து எதனா ஸ்டுடியோக்கு போயிட்டு நீங்க அங்க போயிட்டு போட்டோ எடுத்து அழகா அவங்க எடிட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நீங்க அவங்க உங்களுக்கு அனுப்பிவிட்டு நீங்க சென்ட் பண்ற அந்த கதைலாம் தேவையில்ல. நம்ம ஈஸியா வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி நம்ம நம்மளே எடுத்து நம்மளே சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கு. யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களுடைய கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கனெக்டை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க கீழே வந்து உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து இருக்கு பாருங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரி மாதிரி இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸ்டிக்கர் ஐக்கான் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இது கூட நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நார்மலா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுவோம். நீங்க வந்து சென்ட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுல வந்து பாருங்க டாக்குமெண்ட் இருக்கு. டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுல ப்ரௌஸ் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சூஸ் ஃப்ரம் கேலரி சொல்லிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. ரெண்டு ஃபீச்சர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பாருங்க எக்ஸ்ட்ராவா நமக்கு ஸ்கேன் டாக்குமெண்ட் சொல்லிட்டு இப்போ புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த ஃபீச்சரை எப்படி பயன்படுத்துறது சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டோம் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஓகே, அதனால நீங்க இன்னும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் டாக்குமெண்ட் கிளிக் பண்றேன். ஸ்கேன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அதாவது கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மேனுவல், ஆட்டோ கேப்சர். ஓகே, மேனுவல் அப்படின்றது நம்மளா வந்து போட்டோவை கிளிக் பண்ணி எடுக்கிறது. அதாவது அந்த டாக்குமெண்ட்டை நம்மளா போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள போயிட்டு எடிட் பண்றதா இருக்கட்டும். எடிட் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபில்டர் கொடுத்துரும், போட்டோ கொடுத்துரும். அதை நம்ம அப்படியே கூட ஷேர் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இதுல ஆட்டோ கேப்சர் அப்படின்றது இப்போ உங்களுடைய டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த ஒரு டாக்குமெண்டா கூட இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அந்த டாக்குமெண்ட்டுக்கு நேரம் உங்களுடைய போனை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுவே போட்டோ எடுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே கேப்சர் வந்து பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய மொபைல் வந்து எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு டாக்குமெண்ட் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கரெக்டாக அப்படி வைக்கிற பாருங்க. வச்சிட பிறகு அதுவாகவே வந்து பாருங்க ஸ்கேன் பண்ணி இப்போ அது வந்து ஒரு போட்டோ மாதிரி கேப்சர் வந்து பண்ணிடும். கேப்சர் வந்து பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அழகா வந்து இப்போ நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நான் போட்டோ கிளிக் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக் அதுவே கேப்சர் பண்ணி எடுத்துருச்சு. இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து இதை மேலே டன் இருக்கு, இது கீழே எடிட் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ற சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓகே, இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் அவசரத்துக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா மேலே டன் இருக்கு, டன் வந்து கொடுத்துக்கோங்க. இது ப்ரிவியூ வந்து காமிக்கிறாங்க, இது டன் வந்து கொடுத்துக்கோங்க. டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் வந்து கொடுத்துறேன். டன் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ டைரக்டா உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக வாட்ஸ்அப் குள்ள போயிடும். இப்போ வந்து பாருங்க இதுல சென்ட் ஐக்கான் இருக்கு, ஷேர் ஐக்கான், இதை வந்து கொடுத்துருங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஷேர் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு குயிக்கா நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு. ஓகே, மறுபடியும் நம்ம அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கேன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இதுல ஆட்டோ கேப்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல மேனுவல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேனுவல் அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். மேனுவல் வந்து கிளிக் பண்ணிட்டேன். மேனுவல் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த மேனுவல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதுவா கேப்சர் பண்றது வந்து சரியில்லை, நானா என்னுடைய டாக்குமெண்ட்டை நான் வந்து போட்டோ வந்து கிளிக் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மேனுவலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க
மேனுவலை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து கீழே வந்து டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க மேனுவல் இருக்கு. இப்போ மேனுவல்ல இருக்கும்பொழுது நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை கீழே வச்சுட்டு நான் வந்து பாருங்க, இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் வந்து பண்ணாது. நீங்களா வந்து நார்மலா நீங்க எப்படி போட்டோ எடுப்பீங்க அது போல நீங்க கிளிக் பண்ணா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேப்சர் ஆகும். அது போட்டோ வந்து எடுக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது வந்து கிளிக் பண்றேன். இப்போ போட்டோ எடுக்கிற மாதிரி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி போட்டோ வந்து எடுத்துரும். ஸ்கேன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வந்து எடுத்துடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கரெக்டான ஒரு ஷேப்ல இருக்காது. நீங்க வந்து ஆட்டோ கேப்சர் பண்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க வந்து மேனுவலா எடுக்கிறது நீங்க வந்து போன் எப்படி கிராஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். அதுக்காக வந்து பாருங்க கீழே வந்து எடிட் பண்றதுக்காக ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க நார்மலா நீங்க மேனுவலா எடுத்தாலும் சரி இல்ல ஆட்டோ கேப்சர் பண்ணாலும் சரி, ஒரு போட்டோ அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க மேல அந்த போட்டோக்கு மேல ப்ரிவியூ காமிச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்து இதுல ஃபில்டர் மாதிரி ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க. அந்த எஃபெக்ட்ஸ் ஐகான் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நார்மல் குவாலிட்டி அதுக்கப்புறம் எஃபெக்ட் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரைட்னஸா இருக்கும். இப்போ இது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல எஃபெக்ட் போட்டது இது நார்மல். ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ நீங்க இது போல எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுல டன் கொடுத்து டைரக்டா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல கீழே வந்து எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம 2 டாக்குமெண்ட்டா இது போல ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நான் ஒரு போட்டோ வந்து எடுக்கிறேன். இதுல வந்து ஆட்டோ கேப்சர் இருக்கு. ஆட்டோ கேப்சர்ல செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு அதுவும் வந்து பாருங்க கேப்சர் வந்து பண்ணிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு போட்டோ. அதுக்கு பக்கத்துல வந்து பாருங்க இன்னொன்று இருக்கு பிளஸ். இந்த பிளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். பிளஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் கேமரா ஓப்பன் ஆயிடும். மறுபடியும் வந்து பாருங்க மறுபடியும் ஸ்கேனிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸ்கேனிங் ஆயிட்ட பிறகு திரும்ப அது வந்து போட்டோ வந்து எடுத்துருச்சு. இப்போ வந்து பாருங்க இதுல ரெண்டு போட்டோ வந்து எடுத்திருக்கு. இது போல 2 டாக்குமெண்ட்டை நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க 2 டாக்குமெண்ட்டை நான் வந்து போட்டோ எடுத்துட்டேன். அதாவது ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணிட்டேன். போட்டோ எடுத்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணாலும் சரி நீங்க வந்து 2 டாக்குமெண்ட்டை இது போல நீங்க ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க டன் இருக்கு. டன் வந்து கொடுக்குறேன். டன் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ இதுல வந்து 2 டாக்குமெண்ட் வந்து சென்ட் ஆகும். இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ சென்ட் வந்து கொடுத்துறேன். சென்ட் கொடுத்துட்ட பிறகு இப்போ நம்ம இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி இது வந்து ஓப்பன் பண்ற பாருங்க. ஓப்பன் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க 2 டாக்குமெண்ட். இப்போ என்னென்ன எடுத்தீங்களோ அது 2 டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். நீங்க எது எடுத்தாலும் சரி 2 டாக்குமெண்ட் இருக்கும். இது போல 2 டாக்குமெண்ட்டை நீங்க வந்து ஒரே டைம்ல வந்து போட்டோ வந்து எடுக்கலாம். ஆட்டோ கேப்சர் வந்து பண்ணலாம். ஓகே, மறுபடியும் இதுக்குள்ளே வந்துடுறேன். நான் வந்து மறுபடியும் டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். ஸ்கேன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் இப்போ வந்து இது போட்டோ வந்து எடுத்துக்கிறேன். ஆட்டோ கேப்சர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க ஆட்டோ கேப்சர் பண்ணாலும் சரி அல்லது மேனுவலா நீங்க வந்து போட்டோவா மாதிரி எடுத்தாலும் சரிதான். ஓகே, இப்போ நான் வந்து ஆட்டோ கேப்சர் வந்து பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இதை எடிட் பண்றதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க கிராப், ரொட்டேட், ஃபில்டர், கிளீன், ரீடேக், டெலீட் அப்படி சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் கிராப் அண்ட் ரொட்டேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிராப் அண்ட் ரொட்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிராப் அண்ட் ரொட்டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிராப் அண்ட் ரொட்டேட்டை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து பாருங்க இதுல ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 3 டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக் கிராப் அப்படின்றது வந்து பாருங்க இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் இது கிராப்ல தான் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் எது வரைக்கும் கிராப் பண்ணணுமோ அதுக்கே தெரியும். அது ஆட்டோமேட்டிக்கா கிராப் பண்றதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிராப்ல செலக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து அதை கிளிக் பண்ற பாருங்க. இது வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் கிராப்ல தான் இப்போ இருக்கு. இப்போ வந்து நோ கிராப் சொல்லிட்டு இருப்பாருங்க பக்கத்துல. நோ கிராப் அப்படின்றது இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல கிராப் ஆகி ஒரு இது மாதிரி காமிக்குதுல அது வந்து காமிக்காது. நம்மளாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கணும். அதுல வந்து பாருங்க நோ கிராப் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். நோ கிராப் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ அந்த பாக்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்டை விட்டு ரிமூவ் ஆகி இப்போ ஃபுல் சைஸ்க்கு வந்துருச்சு, பெரிய சைஸ்க்கு வந்துருச்சு. இப்போ நம்மளா வந்து பாருங்க அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் வந்து கிராப் பண்ணணும். இது போல வந்து பாத்தீங்கன்னா கிராப் பண்ணணும். இப்போ கிராப் பண்றது ஈஸியா தெரியுற மாதிரி மேல வந்து ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. சின்ன டாக்குமெண்டா இருந்தா அதை வந்து கரெக்டா கிராப் பண்ற மாதிரி, கரெக்டா மிஸ் ஆகாம கிராப் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இது போல வந்து பாருங்க நம்மளா வந்து மேனுவலா வந்து கிராப் வந்து பண்ணிக்கலாம் கஷ்டமா. ஓகே, இது போல நீங்க கிராப் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா கிராப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சைஸ்க்கு அதையும் வந்து கிராப் பண்ணி எடுத்துரும். நோ கிராப் கொடுத்துட்டு நீங்களா கிராப் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க இதுல பக்கத்துல ரொட்டேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் அப்படின்றது டாக்குமெண்ட் எதுனா திரும்பி இருக்கு அப்படின்ற பட்சத்துல வேற சைடு திரும்பி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை ரொட்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க ரொட்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போல நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 ஃபீச்சரும் இந்த 3 டூல்ஸ் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதுல அப்ளை வந்து கொடுத்துக்கிறேன். அப்ளை வந்து கொடுத்துறேன். ஓகே, அப்ளை கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இந்த டாக்குமெண்ட் வந்து இப்படி வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே பாட்டம்ல கிராப் அண்ட் ரொட்டேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல வந்து பாருங்க ஃபில்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில்டர் வந்து கிளிக் பண்றேன். ஃபில்டர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஃபில்டரை கிளிக் பண்ணிட்ட பிறகு ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நோன் இருக்கு.
இப்போ நோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபில்டரும் போடாம இது நார்மல் டாக்குமெண்ட். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இதுல நோக்கு பக்கத்துல ஆட்டோ சொல்லிட்டு இருக்கு பாருங்க, ஆட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது, அதாவது அந்த டாக்குமெண்ட்டை நீங்க போட்டோ எடுக்கும்போது இந்த ஆட்டோல தான் வந்து செலக்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆட்டோல தான் இது நார்மலாவே இருக்கும். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஆட்டோக்கு அப்புறம் கலர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து கலர்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கலரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கலரை கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்க கலர்ல வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிரே ஸ்கேல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கிரே கலர்ல உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா இந்த கிரே ஸ்கேல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நார்மலா எப்படி ஜெராக்ஸ் போடுவீங்க அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரே கலர்ல அந்த பிளாக் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கும் அந்த டாக்குமெண்ட் வந்து. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் சைட், அதாவது BNW சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இப்படி வந்து இருக்கு. இந்த ஃபார்மெட்ல நீங்க வந்து இதை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இதை வந்து நீங்க இந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்தலாம். இதை வந்து நீங்க செட் பண்ணி நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மெட்ல வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கடைசியா ஷேடோஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடோஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே காமன். அதாவது நீங்க கலர்ல வச்சு கலர்ல செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது கிரே ஸ்கேல செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் இதுல செலக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இதுல ஷேடோஸ் அப்படின்றது அதுக்கு ஷேடோஸ், அதாவது கலர்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கலருக்கான ஷேடோஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் கிரே ஸ்கேல் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஷேடோஸ் கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து ஷேடோஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதுல வந்து கலர் சொல்லிட்டு பாருங்க, கலர் வந்து கிளிக் பண்றேன். கலரை கிளிக் பண்ணிட்டேன், கலர்ல செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து கலர் டாக்குமெண்ட். இப்போ இப்போ இந்த கலர் டாக்குமெண்ட்டுக்கு நான் ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னா இதுல லாஸ்டா வந்து பாருங்க ஷேடோஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஷேடோஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். ஷேடோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ அந்த கலர் டாக்குமெண்ட்டுக்கான ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வரும். இப்போ வந்து ஷேடோ ஆட் ஆகி இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து இருக்கும். இது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஷேடோவே வந்து பாருங்க நீங்க 2 தடவை கிளிக் பண்ணுங்க. இப்போ நார்மல் அதுக்கப்புறம் ஷேடோ பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிரே ஸ்கேல் சொல்லிட்டு இருக்கு. கிரே ஸ்கேல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கிரே ஸ்கேல் அப்படி வச்சுட்டு இந்த கிரே ஸ்கேலுக்கு நீங்க ஷேடோ ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஷேடோ வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் ஷேடோ கிளிக் பண்றேன். ஷேடோ கிளிக் பண்ணும்போது இந்த கிரே ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ கொடுக்கும்போது எந்த அளவுக்கு தெளிவா தெரியுதுன்னு பாருங்க. ஓகே, இதுக்கு வந்து ஷேடோ வந்து கரெக்டா பொருந்தது. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. BNW இதை வந்து கிளிக் பண்ணுங்க. BNW வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஷேடோ வந்து கொடுக்கலாம். ஓகே, இது வந்து ஷேடோ கொடுக்குறேன். ஷேடோ கொடுக்கும்போது வந்து பாருங்க லோடிங் ஆகி இதுக்கு வந்து ஷேடோ வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இப்போ இதுக்கு வந்து ஷேடோ வந்து ஆயிடுச்சு. இப்போ ஷேடோ ஆட் ஆகிட்ட பிறகு எந்த அளவுக்கு தெளிவா தெரியுதுன்னு பாருங்க. இப்போ இது போல இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஷேடோ கொடுக்கலாம். இப்போ கலர்ஸ்க்கா இருக்கட்டும், கிரே ஸ்கேலுக்கா இருக்கட்டும், அது BNW அப்படின்ற இதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஷேடோ வந்து அது வந்து ஷேடோன்றது காமன். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஷேடோ கொடுக்கலாம். அது வந்து ஷேடோ கொடுக்கும்போது தெளிவா தெரியும். இது ஷேடோ கொடுக்கும்போது உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து தெளிவா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை நீங்க பயன்படுத்தலாம். கலருக்கும் சரி, கிரே ஸ்கேலுக்கும் சரி, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் சரி. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு இப்போ நான் நோலே கொடுத்துக்கிறேன், நார்மலே வச்சுக்கிறேன். இப்போ ஆட்டோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோலே கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நமக்கு போட்டு கொடுக்கும். கலர் பிரிண்ட் அப்படின்றதுனால கரெக்டா வந்து போட்டு கொடுக்கும். இப்போ வந்து பாருங்க இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக பயன்படுத்த சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல அப்ளை இருக்கு. அப்ளை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்ளை வந்து கிளிக் பண்றேன். அப்ளை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க ஃபில்டருக்கு பக்கத்துல கிளீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளீன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இந்த கிளீன் அப்படின்ற இந்த ஃபீச்சரை இந்த ஆப்ஷனை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து டாக்குமெண்ட்டை இன்னொரு தடவை நான் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டோ வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, நான் பேக் வந்துடுறேன். டோட்டலா பேக் வந்துட்டு ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்றத நான் திரும்ப கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கேன் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ இது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இப்போ அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்டுக்கு பக்கத்துல நான் வேற ஏதாவது பொருள் வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக உதாரணத்துக்காக ஒரு சில டஸ்ட் வந்து நீங்க எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மேல இருக்கு, தேவையில்லாததெல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இதை வந்து இப்படி வைக்கிறேன். ஓகே, இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து பாருங்க தேவையில்லாத பொருள் டஸ்ட் எதுனா அந்த டாக்குமெண்ட் மேல இருக்கு, அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு அந்த டாக்குமெண்ட்ல அப்படின்ற பட்சத்துல அதை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கான ஒரு வழி தான் இது. நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ நான் இது ஒரு டாக்குமெண்ட் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்கேன் பண்றேன். இது வந்து தேவையில்லாத டஸ்ட் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருள். ஓகே, இதுல வந்து பாருங்க ஸ்கேன் டாக்குமெண்ட் இருக்கு. மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இதுல ஆட்டோ கேப்சர் நான் வச்சுட்டேன். ஆட்டோ கேப்சர் வச்சுட்டு இதை வந்து கேப்சர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, கேப்சர் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க கேப்சர் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஷீட் வந்து வச்சிருக்கேன், 2 பேனா மூடி வச்சிருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்தது இப்போதைக்கு. அதனால அதை இருந்ததை வந்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு போட்டோ வந்து எடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக் கேப்சர் வந்து பண்ணிட்டேன். கேப்சர் பண்ணிட்டு பிறகு கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம கிராப் அண்ட் ரொட்டேட் ஃபில்டர் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல வந்து பாருங்க கிளீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளீன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளீன் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, கிளீன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, கிளீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில ப்ரஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரஷஸ் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கிளீன் அப்படின்ற இந்த ஃபீச்சர் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த கிளீன் அப்படின்ற இந்த ஃபீச்சர் எதுக்காக பயன்படுது அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ல இப்போ டாக்குமெண்ட்ல எங்கன்னா ஒரு இடத்துல பிரைட்டாக இருக்கு, ஒளி அடிக்குது,
அது வந்து நார்மல் டாக்குமெண்டா அந்த ஒலியை ரிமூவ் பண்ணணும், அல்லது தேவையில்லாத டஸ்ட் இருக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ எதுனா ஒன்று தேவையில்லாத அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ரிமூவ் பண்றதுக்காக, கிளீன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல உங்களுக்கு தேவையான அந்த பிரஷோட சைஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பிரஷ் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ எனக்கு வந்து தேவையில்லாத பேனா மூடி இருக்கு, மேல வந்து ஒரு ஷீட் இருக்கு, அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, இந்த பேனா மூடி மேல வந்து இது போல வந்து பாருங்க ஷேடோ வந்து பண்ணுங்க. ஓகே, இது போல வந்து ஷேடோ பண்ணிக்கோங்க. ஷேடோ பண்ணிங்க அப்படின்னா இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ அது வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ அது ரிமூவ் ஆகி ஓகே, இப்போ அது வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி நார்மலா அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குமோ அது போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அது வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ கீழே வந்து பாருங்க அந்த பேனா மூடி இருக்கு, மறுபடியும் வந்து நான் அதை ஷேடோ வந்து பண்றேன். கீழே ஒரு பேனா மூடி இருக்குல்ல, அதை வந்து நான் ஷேடோ பண்றேன். ஓகே, ஷேடோ வந்து பண்றேன். ஷேடோ வந்து பண்ணிட்டேன். ஷேடோ பண்ணிட்ட பிறகு இப்போ லோடிங் வந்து ஆகுது பாருங்க. இப்போ லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, கீழே இருந்த அந்த பேனா மூடி வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கரெக்டா அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த வடிவத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகே, மேல வந்து இப்போ தேவையில்லாத ஒரு ஷீட் வந்து வச்சிருந்தால அந்த ஷீட்டை நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, அந்த ஷீட் மேல வந்து நான் ரைட்டா ஷேடோ வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஷேடோ பண்ணிட்டேன். இப்போ ஷேடோ பண்ணிட்ட பிறகு லோடிங் வந்து ஆகுது. ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ அந்த ஷீட்ஸே வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு. இப்போ அந்த ஷீட்டை வந்து எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்க தெரியாத மாதிரி வந்து அது ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இது போல உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த டாக்குமெண்ட்ல நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், க்ளீன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இந்த டாக்குமெண்ட்ல இந்த இடத்துல மட்டும் ஒரு ஒளி மாதிரி இருக்கு, அது பிரைட்டா இருக்கு, அது லைட் வெளிச்சத்துல வர ஒளி வந்து இருக்கு, அதை வந்து நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, இந்த வெளிச்சம் இருக்குல்ல, இதை மட்டும் நான் ஷேடோ பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் ஷேடோ பண்ணிட்டேன். ஷேடோ பண்ணிட்ட பிறகு இப்போ லோடிங் வந்து ஆகுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு அது வந்து ரிமூவ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒலியை வந்து ரிமூவ் பண்ணி நார்மல் டாக்குமெண்ட் எப்படி இருக்கோ அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு அந்த டாக்குமெண்ட் நார்மலா எப்படி இருக்குமோ அதே போலவே வந்து கொடுத்துருச்சு அந்த ஒலியை ரிமூவ் பண்ணி. இப்போ இது போல வந்து பாருங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ல சின்ன சின்ன கிராச் இருந்தா கூட அதை வந்து நீங்க சரி பண்ணி நீங்க வந்து அழகா நீங்க ரெடி பண்ணி நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த டாக்குமெண்ட் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி மாத்தி நான் வந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது அழகா வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வியூவை நீங்க பார்க்கணும், இப்போ இருந்த வியூவும் பார்க்கணும் அப்படின்னா இதுல வந்து ரீசெட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரீசெட் வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து ரீசெட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரீசெட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, மேல வந்து பேப்பர் இருக்கு, சைடுல ரெண்டுத்துலயும் பேனா மூடி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை எடிட் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த ஐகானை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, நம்ம எடிட் பண்ணிட்ட பிறகு அதை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து இப்படி இருக்கு. ஓகே, இப்படி வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க செக் பண்ணிட்டு இது போல ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆரோ வந்து கொடுத்துருக்காங்க, 2 குறி வந்து இருக்கு பாருங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க எடிட்டிங் பண்ணிட்டே இருக்கீங்க, அதுல ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா பழைய நிலைமைக்கே போகணும், அன்டூ பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது பழைய நிலைமைக்கே போயிடும். மறுபடியும் அது தப்பு பண்ணதே திரும்ப வைக்கணும் அப்படின்னா நீ ரீடூ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல அன்டூ பண்ற மாதிரியும் ரீடூ பண்ற மாதிரியும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அன்டூ பண்ற மாதிரியும் ரீடூ பண்ற மாதிரியும் இந்த இந்த ஆரோஸை நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பாருங்க இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கிளீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல ரீடேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரீடேக் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க இது போல ஸ்கேன் பண்ணிருப்பீங்க, இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு சரியா தெரியல, அதை வந்து நான் என்னதான் எடிட் பண்ணாலும் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து ரீடேக் பண்ணிக்கலாம். ரீடேக் பண்ணி அதே டாக்குமெண்ட்டை திரும்ப வந்து போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்காக வந்து பாருங்க ரீடேக் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீடேக் வந்து கிளிக் பண்றேன். ரீடேக் கிளிக் பண்ணும்போது கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ எப்பவும் போல டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றதுக்காக இப்படி ஒரு கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நீங்க வந்து பாருங்க, திரும்ப வந்து நீங்க மறுபடியும் ரீடேக் வந்து பண்ணிக்கலாம். அதாவது திரும்ப வந்து நீங்க ஆட்டோ கேப்சரா இருக்கட்டும், மேனுவலா இருக்கட்டும், நீங்க போட்டோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆட்டோ கேப்சர்ல வச்சிருக்கேன். ஆட்டோ கேப்சர்ல வச்சிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து கேப்சர் வந்து பண்ணிடும். ஓகே, கேப்சர் வந்து பண்ணிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது போல நீங்க ரீடேக்கை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதுல டெலீட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை டெலீட் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க டெலீட் இருக்கு, டெலீட் வந்து கொடுக்குறேன். டெலீட் கொடுத்த பிறகு இது வந்து டெலீட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு நார்மலா எப்பவுமே கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் போட்டோ வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, மறுபடியும் போட்டோ எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேல டன் இருக்கு, டன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் டன் வந்து கொடுத்துறேன். டன் கொடுத்துட்ட பிறகு ஓகே, இப்போ டன் கொடுத்துட்ட பிறகு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் சென்ட் ஐகான் இருக்கு, சென்ட் வந்து நீங்க கொடுத்து இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்கேன் டாக்குமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க, இதுல வாட்ஸ்அப் வில் ஹேவ் ஆக்சஸ் ஒன்லி டு த இமேஜ் தட் யூ ஸ்கேன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஐ பட்டன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இதுல ஒரு பாப்அப் இருக்கு. இது வந்து நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. செக்யூர்டு பை கூகுள் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்க எடுக்கக்கூடிய இந்த இது வந்து கூகுளோட சம்மந்தப்பட்டது. நீங்க எடுக்கக்கூடிய எந்த டாக்குமெண்டா இருக்கட்டும் அதை வந்து நாங்க சேஃபா தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கூகுள் தரப்புல இருந்து. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு சேஃப்டியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேல நைட் டைம்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வந்துட்டேன். மேல வந்து ஃபிளாஷ் ஆன் பண்றது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி ஃபிளாஷ் ஆன் பண்ணி கூட நீங்க நைட் டைம்ல வந்து நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபிளாஷ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ கேப்சர் பண்ணும்போது சரி, அல்லது நீங்க மேனுவலா ஷூட் பண்ணும்போது சரி, ஃபிளாஷ் அடிக்கும். நீங்க வந்து அந்த ஃபிளாஷ் வச்சு கூட நீங்க அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் வந்து பண்ணிக்கலாம். அதாவது போட்டோ வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்ல அதாவது டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ற இந்த ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல எதனா நான் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.